இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு போறதே நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி சர்ச்சுக்கு போய் நாங்க என்னத்த கண்டோம்? ஏன்னா, பூசைக்கு போயிருந்தா தூக்கம் வருது. பிரசங்கம் பெருசா பிடிக்குதில்ல. அ சர்ச்சில உட்கார்ந்திருந்து நாங்க நேரத்த வீணடிப்பதிலும் பார்க்க, வீட்ல இருந்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அல்லது வேலைக்கு போனா எங்களுக்கு ஏதாவது பணமாச்சும் கிடைக்கும். அப்படின்னு சர்ச்சுக்கு போறதே அநேகர் நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இத நான் குறைய சொல்லல. ஆனா, இப்படி நாம பண்றதால நமக்கு இல்லாம போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்த சொல்றேன். பாருங்க, சர்ச் அப்படி என்று சொல்லுவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்குள்ள நாம காலடி எடுத்து வைக்கிறப்போவே ஆசீர்வாதம் தானாக நம் மீது தொற்றிக்கொள்ளும். நாம விரும்புறோமோ விரும்பலையோ அதாங்க உண்மை. இப்போ ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்புல நாம போய் காலை எடுத்து வச்சா அந்த நெருப்பின் ஜுவாலை நம்ம மேல தாவிக்கும் இல்லையா? அது போலதான் என்ன, அங்க நெருப்பு நம்முடைய கண்களுக்கு தெரியுது, இங்க ஆசீர்வாதம் நம்முடைய கண்களுக்கு தெரியாம இருக்குது. அதான் வித்தியாசம். ஆனா நாம சர்ச்சுக்கு போவோமாக இருந்தால் அங்க சர்ச்சில் நமக்கான ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குது. அது மாத்திரம் இல்லை. சரி, நீங்க சர்ச்சுக்கு வந்து உட்கார்ற வேளையில அங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரது வல்லமை இருக்கிறது. பாருங்க, இயேசு ஆண்டவர் அன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் பேசினாரு. பேசின வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சவங்க வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. முடவர்கள் எழுந்து நடந்தார்கள், குருடர்கள் பார்வை பெற்றார்கள், ஊமையர்கள் பேசிக்கொண்டார்கள். என் மரித்து போனவர்கள் கூட இயேசுவினது வார்த்தையினால் உயிரோடு திரும்ப வந்தார்கள். அப்போ அப்படி உயிரோடு திரும்ப வந்தவர்களை கண்டவர்கள் கூட இன்னைக்கு நற்செய்தியில இயேசுவின் வார்த்தைகள்ல ஒரு அர்த்தம் இல்லை, இவர் என்ன பேசுறாரு, இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலகி போனாங்க. ஆனா பேதுருவானவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு ஆண்டவர் கேட்கிறார், இந்த பாருங்கப்பா, எல்லாரும் விலகிக்கிட்டே போறாங்க, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு இயேசு ஆண்டவர் கேட்ட வேளையில பேதுருவானவருடைய பதில பாருங்க. நாங்க எதுக்கு ஆண்டவரை போகணும்? நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். ஏன்னா உங்களது வார்த்தைகள்ல உயிர் இருக்குது. கரெக்டான பாயிண்ட பேதுருவானவர் பிடிச்சாரு பாத்தீங்களா? அதாங்க, நீங்க சர்ச்சுக்கு வர்ற வேளையில வாசிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு தேவ வார்த்தையிலும் ஆண்டவரது வல்லமை இருக்குது. நீங்க வந்தா அதை பெற்றுக்கொள்வீர்கள். வரலையா யாருக்குங்க நஷ்டம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆகவே இதை யாரையும் நான் குறை சொல்லுவதற்காக சொல்லல, மாறாக ஆண்டவரது வல்லமை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படி என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே அடுத்த தடவை சர்ச்சுக்கு போவதாக இருந்தால் உள்ளத்துல ஆசீர் கிடைக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு வந்து பாருங்கள். நீங்க சர்ச்சில் காலடி எடுத்து வைக்கிற வேளையிலே ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆசீர் உங்களை தொற்றிக்கொள்ளும். அதை தொடர்ந்து ஆண்டவரது வார்த்தைகள் அங்கு போதிக்கப்படுகின்ற வேளையில், வாசிக்கப்படுகின்ற வேளையில் அதன் மூலமான வல்லமை உங்களது வாழ்க்கைக்குள் வந்து சேரும். அப்படி வந்து சேருகின்ற வேளையில் உங்களது வாழ்க்கை என்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க ஆசீர் என்னும் சிகரங்கள் உயரங்களாக விழும். Amen.